ஒவ்வொரு தமிழ் சொற்களையும் பிளந்து பிளந்து கூறுபடுத்தி வேற்றொல் ஆய்வெடுத்தால் உமது வரலாறுகள் அங்கே புதைந்து கிடக்கின்றன. தேசியம் என்கின்ற சொல்தான் வடமொழியில் தேஷ், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் அப்படிங்க. நம்ம ஆரியர்களை அந்நியர்கள் என்று குறிப்பிடுகின்றோம். இந்தியாவுக்கு உரிமையற்ற ஒரு இனம் என்று குறிப்பிடுகின்றோம். அதை நாம் குறிப்பிடவில்லை, அவர்களே தங்களை குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள். அமணர்கள் என்றால் ஆசிவக ஆசான்கள் என்று பொருள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா முழுக்க பரவி இருந்த ஆசிவக அமணர்கள் பேரறிஞர்கள், வள்ளலார் போன்று பேரறிஞர்கள். அப்போது இந்தியாவுக்கு வருகை தந்த ஆரியர்கள் தங்களையும் அமணர்கள் என்று கூறிக்கொண்டார்கள். ஆனால் அவர் நமது அமணர் கிடையாது, பிற அமணர் என்றதால் நம்மவர்கள் அவர்களை பிற அமணர்கள் என்றார்கள், பிராமணர்கள். அப்ப மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் யார் தாயகம்? எந்த மொழி வழி தேசிய இனத்தின் தாயகம்? அது பார்ப்பனருடைய தாயகமாக இருந்தால் அவர்கள் எங்களது தாயகம் என்று சொல்லலாம். மத்திய தேஷ் அப்படின்னு சொல்லலாம், உத்தர தேஷ் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன உத்தர பிரதேஷ், மத்திய பிரதேஷ். அங்கு குடியேறியவர்களுக்கு அந்த மண் உரிமையற்றது என்பதுதான் இந்த சொல். சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு இந்தியாவில் கையளவு ஊசி குத்து மண் கூட உரிமையாக இல்லை. யார் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் என்று நீங்கள் சான்றளித்தால் இப்போது யாரை வெளியே ஏற்ற வேண்டும்? எவன் வந்து யாருக்கு சான்று கொடுப்பது? பிரதேசத்தில் இருந்தவன் வந்தவனதான் பிரதேஷ் என்றோம், பிரதேசத்தான் பரிதேசி என்றோம். அப்ப எச் ராஜா ஒரு பரிதேசி, மோடி ஒரு பரிதேசி, அமித்ஷா ஒரு பரிதேசி, பிரதேசத்தவர்கள் என்று சொன்னேன். இதை அவர்கள் சொன்னதுதான், நான் சொல்லவில்லை. பிற அமணர்கள் என்று அவர்தான் சொல்லிக் கொண்டார்கள். நாங்கள் வேறு அமணர்கள் என்றார்கள், பிற தேசிகள் என்றார்கள். நாங்கள் வேற தேசத்தவர்கள் என்று அவர்களை கூறிக்கொண்டார்கள், நாங்கள் சொல்லவில்லை. அப்ப வெளியிலிருந்து வந்த பரிதேசிக்கெல்லாம் எனக்கு குடியுரிமை கொடுக்கிறவனா? இந்த ஆசிவகம் பரவிய நிலப்பரப்பு தான் ஆசியா. அப்ப பிற மொழி இனத்தவர்கள் சிந்துவெளிக்கு இந்த பக்கம் இருந்த மக்களை, அதாவது பாரசீகர்கள், சிந்தியர்கள் என்று அறிமுகப்படுத்தினர். அந்த சிந்தியர்கள் தான் பிற்காலத்தில் இந்தியர்கள் என்று மாறியது. சிந்து நாகரிகம்தான் இந்து நாகரிகம் ஆனது. இப்பொழுது தெரியும், இந்தியா முழுக்க பரவிய மக்கள் தமிழர்கள். இதற்கு சான்று இன்னும் வட மாநில பகுதிகளில் நீங்கள் சென்றால் ஜெய்ப்பூர், வெற்றியூர், ஸ்ரீநகர், திருநகர், நகர் என்றும் ஊர் என்றும், ஊர் என்பது பூர் என்றும் மருவி அது இல்லாத மாநிலங்களே இல்லை. இந்த சொற்கள் விரவி கிடைக்கின்றன.